ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளமை பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே உள்ளதான் ஒரிஜினல் டயக்ராம். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் நகரலை. அந்த ஆப்ஜெக்ட் நகரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். எஃப் நெட்டு ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? கேன்சல் அவுட் ஆகி எல்லாமே இருக்கணும். இப்போ இந்த பிளாக் நகரக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் கான்செப்டில் தான் வச்சு ஒர்க் பண்ண முடியும். பாயிண்ட்டுக்கு நேராகவே ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் சைன் ஜீரோ. அப்போ ஆன்சர் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஜீரோ ஆகிடும், சைன் ஜீரோ. அப்போ இதுலேயும் ஃபோர்ஸ் இருக்காது, இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்காது. இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பாயிண்ட் மேலே தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இவங்களும் அப்போ இங்கே இருக்க ஃப்ரிக்ஷனை மட்டும் நீங்கள் இந்த ஹேண்ட் ரூல் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை மேட்ச் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக உங்கள் 4 விரலை இதில் வச்சுட்டு ஹிஞ்சு சைடு நீங்கள் மடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இங்கே டார்க் எக்ஸிஸ்ட் ஆகிடும். கரெக்டா? வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது கிடையாது. இப்போ இங்கே வச்சு பார்க்கலாம். இந்த ஃபோர்ஸ் பாயிண்ட்லேயே தான் கொடுக்குறாங்க, டார்க் இருக்காது. இவங்களும் பாயிண்ட்லேயே தான் இருக்க, டார்க் இருக்காது. ஸோ இந்த நார்மலில் 4 விரலை வச்சு இப்படி இந்த டயக்ராம் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் 4 விரலை இப்படி வச்சு டுவோர்ட்ஸ் ஹிஞ்சு சைடு நீங்கள் இது மாதிரி மடிக்கணும். அப்போ தம்பு வெளியில் வரும். கரெக்டா? எக்ஸ். அதே மாதிரி இங்கே உங்கள் 4 விரலை வச்சு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தம்பு உள்ளே போகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதுக்காக தான் இந்த 2 ஹேண்ட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். நல்லா புரியும். இங்கே கட்டவரல் உள்ளே போகுது, இங்கே கட்டவரல் தெரியுது பாருங்கள். பாருங்கள், வெளியில் வருது பாருங்கள். அப்போது இங்கே டார்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்படி இந்த அவுட்புட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக்கு நகரலை அப்படின்னு அர்த்தம். நகரலை இந்த சென்ஸ் டாப்பில் ஆகலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இதில் என்னன்னா, இதில் இந்த எண்ணெய் நீங்கள் ஹிஞ்சு சைடு மடிக்கும் போதும் கட்டவரல் உள்ளே போகும். ஃபோர்ஸில் 4 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் 4 விரலை வச்சு மடிக்கும் போது கட்டவரல் உள்ளே போகும். அப்போ டார்க் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிடும். இந்த ஃபோர்ஸ் ஜீரோ, இந்த எம்ஜி ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இங்கிட்ட தப்பாக கொடுத்துருக்காங்க. இது நடக்கவே நடக்காது. நீங்கள் 4th டயக்ராம் வச்சு ஒர்க் பண்ணவே தேவையில்லை. ஃபோர்ஸ் எப்படி அங்கிட்டு வரும்? இட்ஸ் இல்லாஜிக்கல். ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் பி. நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். டாப்புல் கான்செப்டில் எடுத்துக்கலாம். ஈக்குலிபிரியமாக இருக்காங்க அண்டர் ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு. அதான் கொஸ்டின். அதுக்கு தகுந்த மாதிரி டாப்புல் கண்டிஷனில் டார்க் வச்சு ஒர்க் பண்ணிட்டோம். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.